So for class 10 exercise 3.23 question number 3, show that b comma a comma c form an arithmetic progression if the roots of this are real and equal. Roots real and equal na we know delta equal to 0. இதெல்லாமே previous class you have seen. What is a? A means this one. So we are using capital ABC since already இங்க small abc இருக்கறனால. So this is a minus b, b minus c, then c minus a. Now substitute the value. So a squared plus b squared minus 2bc, then minus 4 bracket a into c ac minus a squared, then minus bc minus minus plus ab, right? So ac a squared bc ab. Take minus sign, b squared plus c squared minus 2bc minus 4ac plus 4a squared plus 4bc minus 4ab equal to 0. So this is so in the formula here you can write it as 4 வந்து 2 into because இங்கே 2a இருக்கு இல்லையா, ஸோ 2a தென் b இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம் அந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்காக. அதை அப்போ லேட்டர் வி ரைட்டு. தென் 2ab ப்ளஸ் 2bc, இது இங்கே வந்து 2, தென் ஹியர் யூ ரைட் b, தென் c, இங்கே வந்து 4bc இருக்கா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா. இதை வந்து சிம்பிளை பண்ணணும். மைனஸ் 2bc ப்ளஸ் 4bc, திஸ் இஸ் நத்திங் பட் ப்ளஸ் 2bc, ரைட். நான் ஒன் மோர் ஸ்டெப் எழுதியிருக்கணும், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கம்பைனிங் திஸ் அண்ட் திஸ், நம்ம இதை தான் இப்போ செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2bc, ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 2ab 2bc 2ca இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 2a, இந்த இடத்துல 2a இருக்குது, தென் c ஈக்குவல் டு 0. இதை நம்ம எதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்? we compare this a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca equal to 0 is nothing but a plus b plus c the whole square, a plus b plus c the whole square. ஜஸ்ட்டு ஃபார்முலா தான் எழுதியிருக்கிறேன், இங்கே ஈக்குவல் டு 0 எல்லாம் கூட வேண்டாம். இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப், ஸோ தட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2a. தென் ஃபார் b ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே மைனஸ். தென் ஃபார் c ஆல்சோ ஒன் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சைனை செலக்ட் பண்ணணும். 2aக்கு ப்ளஸ் தான், இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மைனஸ் b மைனஸ் சின்னு வரும். ஸ்கொயர்டு இருந்ததுனால நம்ம அது எழுதலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல மைனஸ் b மைனஸ் c அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு 0, ஸோ ஸ்கொயர்டு விட்டுரு. ஸோ 2a மைனஸ் b மைனஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ 2a ஈக்குவல் டு b ப்ளஸ் c. ஸோ விச் இம்ப்ளைஸ், ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். 2b ஈக்குவல் டு a ப்ளஸ் c அப்படின்னா a கமா b கமா c ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்கிறேன். அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபி அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து 2bன்னு இருக்கிறப்போ ஏபிசி, இங்கே 2aன்னு இருக்குது இல்லையா. ஸோ பிஏசி ஆர் இன் ஏ, த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்?